நடிகர் விஷால் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக இருந்துட்டு வர்றார். விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்ததை அடுத்து இவரும் அரசியல் கட்சியை தொடங்கி நானும் நிச்சயம் அரசியலுக்கு வருவேன்னும் 2026 தேர்தலில் நானும் போட்டியிடுவேன் அப்படின்னும் தெரிவித்திருந்தார். இவர் நடிப்பில் கூடிய விரைவில் வரவிருக்கிற படம் தான் ரத்னம் திரைப்படம். ஹரி இயக்கியிருக்கும் இந்த படத்தில் ட்ரெய்லருமே சமீபத்தில் தான் வெளியானது. இவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ஒரு படத்தை தள்ளிப்போன்னு சொல்ல யாருக்குமே அதிகாரம் கிடையாது. சினிமா என் கையில் இருக்குன்னு சொன்னவர்கள் எல்லாருமே யாருமே உருப்பட்டதாக சரித்திரமும் கிடையாது. என் தயாரிப்பாளர் வட்டி கட்டிட்டு இருக்காரு, நீ ஏசி ரூமில் ஹாயாக உட்காந்துட்ருக்க, அந்த படம் வரக்கூடாது இந்த படம் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. யார் உங்களுக்கு இப்படியெல்லாம் அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் தான் தமிழ் சினிமாவை குத்தகைக்கு எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கடுமையாக சாடியிருக்காரு. 65 கோடி செலவு செஞ்சு எடுக்கப்பட்ட படம் தான் மார்க்கண்டேயன் திரைப்படம். இந்த படம் செப்டம்பர் 15ஆம் தேதி ரிலீஸுன்னு 1.5 மாதத்துக்கு முன்பே அறிவிச்சிட்டாங்க. வேறு தேதியில் ரிலீஸ் செய்ய சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கடுமையாக சாடியிருக்காரு. நீயும் ரிலீஸ் பண்ண, நானும் ரிலீஸ் பண்ணுறேன், மக்கள் முடிவு பண்ணட்டும் எந்த படத்தை பார்க்க வேண்டும்ன்ற. நீங்கள் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு விஷால் ஆவேசமாகவும் கேட்டிருக்காரு. இப்படி கடுமையாக யாரை சாடி இருக்காரு, எந்த நிறுவனத்தை கேட்டிருக்காருன்றது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் தற்பொழுது. சினிமா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் புதுவையும் கிடையாது. ஒருவேளை ரத்னம் திரைப்படத்திற்கான விளம்பரமாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துலேயுமே பேச்சுக்களும் அடிப்படுது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.